நீங்கள் விரும்புவது அரசியல் அடிமை வாழ்க்கையா அல்லது தன்மானத்துடன் வாழ்க்கையா? வேதமூர்த்தியின் உங்கள் சிந்தனைக்கு. மலேசியாவில் இந்து கோவில்கள் நிறுவப்பட்டதன் பின்னணியில் உள்ள உண்மையான வரலாறு குறித்து பிரிகத்தன் நேஷனல், பக்கத்தான் ஹரப்பான் மற்றும் பரிசான் நேஷனல் அரசியல்வாதிகள் ஏன் மௌனமாக இருக்கிறார்கள் என்று நீங்கள் எப்போதாவது யோசித்திருக்கிறீர்களா? நம் நாட்டின் வரலாற்றின் முக்கிய அம்சங்களை பொதுமக்களிடமிருந்து மறைக்கும் விதமாக சிதைந்த கல்வி முறையை துணை கொண்டு இந்து கோயில்களை ஒரு தொல்லையாக காட்சிப்படுத்துவது, அல்லது இன்னும் மோசமாக ஹராம் என்று முத்திரை குத்தும் ஒரு வஞ்சகப் போக்கு அண்மை காலமாக தலை தூக்கியுள்ளது. கடந்த 2 மாதங்களாக பிரதமர் அன்வார் இப்ராஹிம்க்கு குறைந்தது 6 முறை கடிதம் எழுதியுள்ளேன். ஆனாலும் அவர் மௌனத்தை கடைபிடிக்கிறார். நான் எழுப்பிய 12 முக்கியமான விஷயங்களை பற்றி விவாதிக்க ஒரு சிறப்பு அமைச்சரவை கூட்டத்தை கூட்ட என்ற கோரிக்கையிலும் அவர் விருப்பம் காட்டவில்லை. தென்னிந்தியர்கள் மலாயாவை மேம்படுத்துவதற்காக ஆவணப்படி அழைத்து வரப்பட்டது. அவர்கள் நாட்டின் வளர்ச்சிக்கு அளித்த குறிப்பிடத்தக்க பங்களிப்பு குறித்தெல்லாம் விடை சொல்லப்படாத வினாக்கள் ஏராளமாக உள்ளன. மறைத்து வைக்கப்பட்டுள்ள அந்த விடைகள் வெட்ட வெளிச்சத்திற்கு வந்தால் இந்தியர்கள் வெறும் புலம்பெயர்ந்தவர்கள், 2ஆம் தர குடிமக்கள், சம உரிமைகளுக்கு தகுதியற்றவர்கள் என்னும் பொய்க் கட்டமைப்பு எல்லாம் சிதறிவிடும். நம் தேசிய வரலாற்று நூல்கள் மலாய் மக்கள் உட்பட அனைத்து சமூகங்களும் மலாயாவில் குடியேறி மலாய் ஆட்சியாளர்கள் மற்றும் பிரிட்டிஷ் காலனித்துவ ஆட்சியாளரின் கீழ் ஒன்றிணைந்து செயல்பட்டு நாட்டின் வளர்ச்சிக்கு எவ்வாறு பங்களித்தனர் என்பதை பற்றிய உண்மையை இளம் தலைமுறையினருக்கு கற்பிக்க தவறிவிட்டன. தேச பொருளாதாரத்தின் முதுகெலும்பாக இந்தியர்கள் இருந்தனர். நாட்டின் செல்வத்தில் 70 விழுக்காடு பங்களித்தனர். அதே நேரத்தில் சீனர்களும் ஏறக்குறைய 28 விழுக்காடு பங்களித்தனர். நாட்டை வளப்படுத்தியதில் மலாயாவில் 1 மில்லியன் இந்தியர்கள் இறந்தனர். ஆனால் அவர்களின் பங்களிப்பு தியாகம் யாவும் மறக்கப்படுகின்றன. இந்த வரலாற்று உண்மைகள் இளைய சமுதாயத்திற்கு கற்பிக்கப்பட்டால் அனைத்து மலேசியர்களிடையேயும் அதிக புரிதல், பரஸ்பர மரியாதை மற்றும் அமைதியான சகவாழ்வு நிலவும். குறிப்பாக மலேசிய இந்தியர்கள் இந்த நாட்டின் அரசியல் மற்றும் பொருளாதார கட்டமைப்பில் தங்களுக்கான சரியான இடத்தை பிடிக்க அதிகாரம் பெறுவார்கள். 13வது மலேசிய திட்டம் RMK-13 வரும் அக்டோபர் மாதம் நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட இருக்கிறது. இந்த தருணம் நமது எதிர்காலத்திற்கு ஏன் மிகவும் முக்கியமானது என்பதை ஒவ்வொரு மலேசிய இந்தியரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் 32 ஆண்டுகளில் நம் சுதந்திரத்தின் 100வது ஆண்டை எட்ட இருக்கிறோம். உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். உங்கள் குழந்தைகள் மற்றும் பேர குழந்தைகள் தன்மானத்துடனும் உரிமையுடனும் வாழ விரும்புகிறீர்களா அல்லது அரசியல் அடிமைகளாக தொடர விரும்புகிறீர்களா?